செல்லம்மா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் பாரு. பஷந்தூர் எங்கதரா என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காக அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் மாற கத்தர் உதவி செய்யுங்க பாரு. பஷந்தூர் எங்கதரா ஏசு இருதயத்தில் கலங்கினவராய் அவர் நமக்காய் கண்ணீர் விடுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. நமக்காக அவர் உதவி செய்து நம் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். உங்கள் பேர் என்னன்னு கொஞ்சம் டைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒருவேளை திருச்சி பட்டணத்திலேருந்து யாராவது இருப்பீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லி போடுங்களேன். உங்கள் யாருன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். அதே போல் கோயம்புத்தூர், வெள்ளக்கோயில், ஈரோடு, கரூர் இப்படி பகுதியில் இருந்தாலும் உங்கள் ஊர் பேரை சொல்லி ஒரு ஹாய் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க இருக்கிறேன். காரணம், உங்கள் பட்டணத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், அந்த பாரம். அதனால் உங்கள் ஊரை நீங்கள் டைப் பண்ணுவீர்கள் என்றால் ஜேகே சுகி சிஸ்டர், அவங்க சென்னை. கண்டிப்பாக சிஸ்டர், சென்னைக்காகவும் ஜெபிக்கிறேன். சென்னையிலும் அதிக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றிப்பா, நன்றிப்பா. ரபஷந்தூரிய கதரப்பா, ரபுஷதூரிய கதரா. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக என் கர்த்தர் பேதையானவைகளை தெரிந்துக்க. ஆண்டோ பிரதர், ரொம்ப நாள் ஆச்சு பிரதர் நீங்கள் உங்களை பார்த்து. எப்படி இருக்கிறீங்க? நன்றி நன்றி. திருப்பிமாய் மீண்டுமாய் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிற ஆண்டோ பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்களை ஜெபிக்கிறேன், வேலைகளை ஜெபிக்கிறேன், மகனுடைய படிப்பு காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி பரபஷந்தூர் எங்கதரா, நன்றி பரமஷந்தூர் எந்தரபா ரபூஷதூர் எங்கதரா. நன்றிப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும். எஸ் பாஸ்டர், யுவர் டைமிங் இஸ் நாட் மேட்சிங். ஓகே பிரதர், ஓகே ஓகே, சூப்பர். மோஸ்ட்லி ஈவினிங்லேயும் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஆவியானோட ஏவுதல்னால இனி வர நாட்களில் ஈவினிங்கும் பண்ணணும். கண்டிப்பாக டைமும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக தேவன் இதற்காக நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை என்னை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில் நான் ஊழியங்களை செய்கிறேன். என்னை நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். மற்றும் நோய், மன அழுத்தம் மற்றும் சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் என்னை நேரில் வந்து சந்தித்து உங்கள் விடுதலையை நீங்கள் பெற்று செல்லலாம். 100% கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். தேவனுக்கென்று வைராக்கியமுள்ள ஒரு நபராய், பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய். நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஆண்டவர் சொல்கிறார், கிதியோன் இப்போ ஓடு நீ போ. ஆமீன். தாவீது சொல்கிறார், உனக்கு இருக்கிற அந்த கூழாங்கல்லோடு கூட நீ போ. சிம்சோனை இப்போ உனக்கு இருக்கிற அந்த கழுதி தாடை எலும்போடு கூட நீ இப்போ ஜெயத்தை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக 1 கொரிந்தியர் 1:27 நமக்கு அப்படியாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, தேவன் பைத்தியமானவைகளையும் இருக்கிறவைகளை அவமாக்கும்படியாக தேவன் இல்லாதவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதனால் இந்த மாதிரி பில்லி சூனியம், செய்வினை, மனநோய், மன அழுத்தம் மற்றும் சாபக்கட்டுகளில் விடுதலை பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முறை எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நேராக ஒரு முறை வந்து என்னை பார்த்துருங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வெள்ளக்கோயில் திருச்சி பட்டணத்தில் நான் அவைலபிலிட்டியாக இருப்பேன். கண்டிப்பாக வாங்க. இல்லை பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதுக்காக நானும் ஜெபித்து நானும் வர முயற்சி பண்ணுகிறேன். நன்றிப்பா. ரபஷந்தூர் எங்கரபா. அதே போல் ஊழியத்தில் அடியானை பயன்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை, ஒரு தாகம் உங்களுக்குள் இருக்குமானால், ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தும் போது எப்படி ஒரு சாமுவேல் ஒரு ராஜாவை, சவுல் மற்றும் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, எலிசாவை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, வரங்களை மற்றவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுலை பார்க்கிறோம், பேதுருவை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளை, தீர்க்கதரிசிகளை பட்டணத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், வார்த்தை அநேகருக்கு அது கடந்து செல்கிறதாய்